உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். இன்று அமாவாசை திதி, பரணி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், கார்த்திகை விரதம் இருக்க வேண்டிய நாள், அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் லாபம், ரிஷபம் நன்மை, மிதுனம் உழைப்பு, கடகம் கவனம், சிம்மம் பிரீதி, கன்னி புகழ், துலாம் வெற்றி, விருச்சிகம் அமைதி, தனுசு கவலை, மகரம் ஓய்வு, கும்பம் புகழ், மீனம் தேர்ச்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல அற்புதமான ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய பேராதரவு என்னை பெருமகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பூஜை அறை. வீட்டில் பூஜை அறையை எப்படி வைத்திருக்க வேண்டும், பூஜை அறை எங்கே அமைய வேண்டும். வீட்டில் முக்கியமான ஒரு பகுதி பூஜை அறை. உங்களோட வீட்டில் பூஜை செய்கிறதுக்குண்டு கண்டிப்பாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்க வேண்டும். பெரிய வீடு, நிறைய ரூம் இருந்தால் ஒரு ரூமாக பூஜை அறைக்குண்டு ஒதுக்குங்க. இல்லையா, எங்களை வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குது, 2 ரூம் தான் இருக்குதுன்னா பூஜை அறைக்குண்டு ஒரு இடத்தை ஒதுக்கி அதில் பூஜை அறையை நீங்கள் வைக்க வேண்டும். சுத்தமான ஒரு இடம் பூஜை அறையாக இருக்க வேண்டும். பூஜை அறை இருக்கக்கூடிய இடம் மிகவும் சுத்தமாக, உங்களோட வீட்டுக்குள்ளேயே அடுப்படிக்கு அடுத்தது, அடுப்படி தான் மிக சுத்தமாக இருக்கணும். கிச்சன், சமையலறை, அதுக்கு அடுத்தது சுத்தமாக இருக்க வேண்டிய இடம் பூஜை அறை. பூஜை அறையில் குப்பை கூலங்களை நிறைத்து வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பூஜை அறையை கூட்டணும், மொப்பண்ணணும், தண்ணி தெளிக்கணும். சுத்தமாக வாசனையாக பூஜை அறையை வைத்திருக்க வேண்டும். பூஜைக்குண்டு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்க வேணும். ஒரு அறையை ஒதுக்க முடியலைன்றாலும் ஹாலிலேயோ வீட்டில் ஒரு பகுதியிலேயோ பூஜைக்குண்டு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்க வேண்டும். அது வடகிழக்கு மூலையாக இருக்கலாம். வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு மூலையாக இருப்பது ரொம்ப விசேஷம். முதல் விஷயம், பூஜை அறையில் வேறு சாமான்களை வைக்கக்கூடாது. பூஜை அறையில் பூஜைக்குண்டான பொருட்களும் சாமி படங்களும் தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு பொருட்கள் அங்கு இருக்கக்கூடாது. வேணுமெண்டா காசு பெட்டியை வைக்கலாம், காசு வைக்கிற அலுமாரியை வைக்கலாம், காசு வைக்கிறதுக்கு கேஷ் பாக்ஸ் ஒன்று அங்கே வச்சு கொள்ளலாம்.
அல்லது காசு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை அங்கே தேர்வு செய்து வைக்கலாமே தவிர வேறு பொருட்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடாது. சில பேரிட பூஜை அறையை நான் போய் பார்ப்பேன், வாஸ்து பார்க்கக்குள்ள பழைய சைக்கிள் ஒன்று அங்கே வச்சிருப்பினோம், பழைய உடுப்புகள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பினோம், ஒரு பீரோவை வச்சு பழைய உடுப்புகளை அடுக்கி வச்சிருப்பினோம், ஒரு கொடியை கட்டி தேவையில்லாத உடுப்புகள் எல்லாம் அதில் போட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் தவறான விஷயம். பூஜை அறை பெருசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுறது பூஜை அறை தான் வீட்டுக்குள்ளேயே பெரிய அறையாக இருக்கணும்னு. அப்படி அவசியம் இல்லை. சின்ன இடமாக இருந்தாலும் போதும். பூஜை அறை சிறிதாக இருந்தாலும் எந்த குற்றமும் இல்லை. சிறிதாகத்தான் இருக்கணும். மற்ற பெட்ரூமை விட பூஜை அறை சிறிதாக இருக்கிறது தான் நல்லது. பூஜை அறைக்குள்ளே வேறு எந்த குப்பை சாமான்களும் போடக்கூடாது. குப்பை இல்லாத சாமானும் வைக்கக்கூடாது. பழைய சாமான்கள், பழைய பாத்திரங்கள், ஓடாத சைக்கிள், ஓடாத மணிக்கூடு, இதுகளெல்லாம் ஸ்டோர் ரூம் மாதிரி பூஜை அறைக்குள்ளே போட்டு வச்சிருப்பினோம். அது தவறு. பூஜை அறை சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். பழைய சாமான் பூஜை அறையில் இருக்கக்கூடாது. பூஜை பொருட்களை தவிர அங்கே விபூதி இருக்கலாம், சந்தனம் இருக்கலாம், குங்குமம் இருக்கலாம், சூடம் இருக்கலாம், பத்தி இருக்கலாம், சாம்பிராணி இருக்கலாம், சாம்பிராணி தட்டு இருக்கலாம், பூக்கள், இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான பொருட்களை தவிர வேறு பொருட்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லுறேன், ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்கோ. உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்கிற மாதிரி வைக்கிறது தான் முதலாவது சிறப்பு. உத்தமம், மத்தியமம். உத்தமம் எதுண்டா, நின்று கொண்டு பூஜை செய்யக்கூடாது. உட்கார்ந்திருந்து பூஜை செய்கிற மாதிரி உங்களுடைய பூஜை அறையை செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. சில வீட்டுக்கு நான் போவேன் வாஸ்து பார்க்க, அழகாக கீழே ஒரு பீடம் ஒன்று அமைச்சு சாமி படம் எல்லாம் வச்சிருப்பினோம். அவையில் உட்கார்ந்து இருந்து தான் தூபம் காட்டுவினம், தீபம் காட்டுவினம், சாமிக்கு பூ வைப்பினம், பொட்டு வைப்பினம், எல்லாம் உட்கார்ந்திருந்து செய்வினம். அது ரொம்ப சிறப்பு. அப்படி வசதி இல்லாத பட்சத்தில் நின்று கொண்டாவது பூஜை பண்ணுற மாதிரி வைங்க. நின்று கொண்டு பூஜை பண்ணுறது மத்தியமம். பூஜை அறையில் எப்பாவது நின்று கொண்டு பூஜை செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்கிற மாதிரி, பூஜை செஞ்சதுக்கு பிறகு அப்படியே உட்கார்ந்து இறைவனுடைய படத்தை பார்த்து அதை அப்படியே உள்வாங்கி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் இருப்பது மிகச் சிறந்தது. ரெண்டாவது மத்தியம பட்சம்தான் நின்று கொண்டு பூஜை செய்கிறது, உட்கார்றது நல்லது. எப்பவும் பூஜை அறையில் தூபம் காட்டணும், தீபம் காட்டணும், கற்பூரம் காட்ட வேண்டும். இது மூன்றும் காட்டாட்டி ஏதாவது ஒன்றையாவது காட்ட வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்களை கடவுள் எங்களுக்காக தந்திருக்கின்றார். பிரபஞ்சம் எங்களுக்கு 24 மணித்தியாலத்தை தந்திருக்குது. கடவுள் எங்களுக்கு 24 மணித்தியாலம். அதில் ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணித்தியாலமாவது பூஜைக்காக நாங்கள் ஒதுக்க வேண்டும். 24 மணித்தியாலத்தில் அரை மணித்தியாலத்தையாவது பூஜைக்கு, மிஞ்சினா ஒரு மணித்தியாலம் எடுத்துக்கொள்ளுங்கோ. அதுக்கு மேலே செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஒரு மணித்தியாலம் தாராளமாக போதும். ஒரு மணித்தியாலம் உங்களுக்கு நேரம் இல்லையா, நான் காலையில் 6 மணிக்கே வேலைக்கு போகணும் அப்படி இப்படி என்றால் ஒரு 30 நிமிடங்கள், அரை மணித்தியாலம், 20 நிமிடங்களையாவது எடுத்துக்கொண்டு முதல்ல ஊதுபத்தி சாம்பிராணி போட்டால், சாம்பிராணி இப்போ தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது இதுன்னு நிறைய வந்துட்டுது. இல்லை 2 ஊதுபத்தி ஏற்றி முதல்ல தூபம் காட்டுங்கோ. ஒரு விளக்கு எடுத்து அதில் எண்ணெய் விட்டு திரி விட்டு தீபம் காட்டுங்கோ. கற்பூரத்தை காட்டுங்கள். எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை கற்பூரத்துக்கு இருக்கு. தூபம், தீபம், கற்பூரம் காட்டி மலர்களால் அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ணி திரும்பி நல்ல வடிவாக கண்ணை மூடி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தெய்வத்தினுடைய மந்திரங்களை சொல்லுங்கோ, நாமங்களை சொல்லுங்கோ. பிள்ளையார் இருந்தால் ஓம் கம் கணபதையே நமஹா. கொஞ்சம் மேலுக்கு போகணுமா இருந்தால் தத்கணேஷாய வித்மகே
வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாது. காயத்ரி மந்திரம் 2 வரி தான், அதை சொல்லுங்க. லக்ஷ்மி இருந்தா ஓம் மகாலட்சுமி நமஹா. காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாது. பிறகு முருகன், அதுக்கு பிறகு சிவனம்மன், அதுக்கு பிறகு சரஸ்வதி. இந்த மாதிரி முக்கியமான படங்களுக்குண்டான காயத்ரி மந்திரம் 2 வரி தான் இதுக்கு பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இல்லை அந்த தெய்வத்துக்குண்டான ஒரு வரி மந்திரங்களையாவது சொல்லி வழிபாடு செய்யுங்கள். தினசரி மலர்கள் சார்த்த வேண்டும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பூவாவது ஆக குறைஞ்சது, நிறைய பூவா வடிவ அலங்காரம் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆக குறைஞ்சது ஒரு படத்துக்கு 5 படம் வச்சிருங்க. 5 பூவாவது வச்சு வழிபாடு செய்யுங்கள். மலர்கள் சாத்தோணும். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. எங்களுடைய தூய்மையான உள்ளத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறதாத்தான் மலரினால் இறைவனுக்கு அர்ச்சனை அலங்காரம் செய்வது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் தினசரி மலர்கள் சாத்தி பிள்ளையாரையோ முருகனையோ சிவனையோ வச்சிருக்கிற தெய்வங்களை வணங்க வேண்டும். அதுக்கு பிறகு கடைசியா விழுந்து வணங்க வேண்டும், அது முக்கியம். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குங்கள். இந்த மாதிரியெல்லாம் பூஜை செய்தால் பூஜையின் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.